எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போனோம்னா ஒரு கண்ணெரிச்சலா இருக்கும். சரிங்கண்ணா. அதான் ஒண்ணு எடுத்துட்டு போய் சேர்த்துக்கலாம் டெய்லி ஒண்ணா. பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு. பார்த்தோன்னே அது என்ன காரணம் சொல்லுங்களேன், என்ன காரணம்? வரும்போது ஒரு மாடு வாங்கலான்ட்டு வந்தோம். ஆனா 2 மாடு வாங்கியிருக்கீங்க. வாங்கணும், அப்புறம் 2 மாடு வாங்கணும், இப்போ 2 மாடு வாங்கியிருக்கிறோம். 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல 200 மீட்டர் பண்ண அமைஞ்சிருக்கேன். டோல்கேட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் பண்ண அமைஞ்சிருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில 28 மாடு வந்திருக்குண்ணா. 28 ஜெர்சி இருக்கு, HF இருக்கு, ஜெர்சி கிராஸ், கிர் கிராஸ், ஆகியோர் கிராஸ் எல்லா இடத்துமே நம்ம பண்ணையில மாட்டிருக்கேன். கறவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கறவை 15லேருந்து 25, 27 லிட்டர் கறவைக்கு நம்ம பண்ணையில மாட்டிருக்குண்ணா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 80,000 1,35,000 நம்ம பண்ணையில மாட்டிருக்கு. தேவைப்படுறவங்க நேரில் வந்து கூட மாட்டை பார்க்கலாம். வர முடியாத பஸ் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சுட்டா வீடியோ காலில் மாடு பேசினா அமௌண்ட் போட்டால் மாடி ஏற்றிக்கலாம்ண்ணா. ஒவ்வொரு மாடம் நம்ம பண்ணையில இருக்கிற மாடெல்லாம் பார்க்கலாம்ண்ணா. ஒவ்வொரு மாடம் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோ பிரதர்? ஸ்டார்டிங் 80,000 1,35,000 வரைக்கும் இருக்குண்ணா. ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கண்ணா. இந்த வாரம் நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா 28 மாடு வந்துண்ணா. 28 மாடுல 7 மாடு சேல்ஸ் ஆயிருக்கு. மீதி மாடுகள் லைவ் ஸ்டாக் பார்க்கலாம்ண்ணா. ஒவ்வொரு மாடு ஜெர்சி இருக்கு, HF இருக்கு. ஜெர்சி கிராஸ், HF கிராஸ்ல இருக்குது, சிவாஜி HF இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில செவல வெள்ளை செம்புத்துல 3 பேர் கலந்த மாடு, மோடி டைப்பான மாடு. 2 வேலையும் கறவை 22, 23 கறவை, கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. பெருவி மட்டை அடுத்தா பார்த்து ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறவை, கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பக்கத்து செவல வெள்ளை பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க, பிஸ்கட்ல மரம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லைவ் ஸ்டாக்ல இருக்கு. எல்லாமே லைவ் ஸ்டாக். நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எடுக்கிற வீடியோ 3 மணிக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறவை, கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பார்த்து ஜெர்சி கிடையாது, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கறவை, 6 புல்லு 2வது ஈத்து. அடுத்த பார்த்து சந்தன பல்லு ஜெர்சியில பிரீடு மாடு, சின்ன கொம்பு வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கறவை, ஒரு குறுங்கல் டைப் நல்ல மாடு. அடுத்த பார்த்து ஜெர்சியில சிந்து கிராஸ், நேரம் 10 கறவை, 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பார்த்து ஜெர்சியில பிரீடு மாடு 25 லிட்டர் கறவை, 1 மாசம் டைம் இருக்கு கண்ணு போறதுக்கு. அடுத்த பார்த்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, மீச கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கறவை, 6 புல்லு 2வது ஈத்து. அடுத்த பார்த்து ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை 20 லிட்டர் கறவை, கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பார்த்து ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல ஹெவி சைஸ் மாடு. 2 வேலை 25 லிட்டர் கறவை, நல்ல ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்குண்ணா. அடுத்த பார்த்து ஜெர்சியில கிர் கிராஸ், நேரம் 10 கறவை, நம்ம 17 லிட்டர் கேரண்டி கொடுத்து விடலாம். கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. அடுத்த பார்த்து ஜெர்சியில சிந்து கிராஸ், 4 புல்லு 2வது ஈத்து. நல்ல பைசெட்டு 2 வேலை 17 லிட்டர் கறவை வரும். அடுத்து ஜெர்சியில நல்ல எலும்பு வரதுல ஓவர் சைஸ் ஆன மாடு, 25 லிட்டர் கறவை, 20 நாள் கண்ணு போறதுக்கு. அடுத்த பார்த்து செவல வெள்ள லைட்டா செம்பூத்து கலந்துருக்கும். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாதிரி நேரம் 10 கறவை வரும். அடுத்த பார்த்து செம்பூத்துனா இது நேரம் 10 கறவை, 2வது ஈத்து மாடு. அடுத்த பார்த்து அச்சாவள ஹெவி சைஸ் மாடு, பிரீடு மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சு 25 லிட்டர் கறவை, கண்ணு போறது 1 மாசம் டைம் இருக்கு. அடுத்த பார்த்து ஜெர்சியில பிரீடு மாடு, பிறவி மோட்டி டைப்பான மாடு, செவல செம்பூத்து, கண்ணு கால கண்ணு போட்டு நேரம் 10 கறவை, இந்த காலில் 7 லிட்டர் பால் 5 நேரம் தான் கண்ணு போட்டுது. அடுத்த பார்த்து ஆல் பிளாக் டைப்ல மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. இது நேரம் 10 கறவை, கண்ணு போறது 1 வாரம் டைம் இருக்கு. அடுத்த பார்த்து HFல கிராஸ் டைப்பான மாடு, கண்ணு மாடு. இது 2 வேலை 23 லிட்டர் கறவை, கண்ணு நேரம் தான் கால கண்ணு போட்டிருக்கு. அடுத்த பாரு செம்புத்துல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை 17, 18 கரக்குடி மாடு, நல்ல வெயிட் மாடு. கடம்பூர்ல இருந்து ஆத்தூர் பக்கத்துல இருந்து வரோம்ண்ணா. ஆத்தூர் பக்கத்துல இருந்து வரீங்க அப்படிதானே? எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? அங்க பண்ணையில 7 மாடு இருக்குண்ணா. பண்ணையில 7 மாடு வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 மாடு இறக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்க. சரி, ஒன்னொன்னா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாடு தான் பாத்துட்டே இருந்தீங்க. இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? இந்த மாடு கொஞ்சம் பார்க்க நல்லா, பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு. பார்த்தோன்னே அது என்ன காரணம் சொல்லுங்களேன், என்ன காரணம்? எதுல இந்த மாடு என்ன சிறப்பு இருக்கு? என்ன சிறப்புனா, கொஞ்சம் ஒவ்வொரு மாடுலாம் பக்கத்துல போனோம்னா நவுரும். இந்த மாடு போனோடனே அப்படியே நல்லா நின்னுக்குச்சு. சாதுவா இருக்கு. சாதுவா இருக்கு. குணம் சாதுவான முக்கியம் அப்படிதானே? வீட்டுல என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க? இதே மாதிரி வெள்ளைக்கருப்புல வச்சிருக்கோம். அப்புறம் வந்து செவல மாடு ஒண்ணு வச்சிருக்கோம். எல்லாமே வெள்ளைக்கருப்பு தான். வெள்ளைக்கருப்பு தான். வெள்ளைக்கருப்பு நல்லா கறவை இருக்குங்களா? நல்லா கறவை இருக்கு. நம்ம எவ்வளவு தீனி போடுறோமோ அந்த அளவுக்கு. என்ன தீனி குடுக்கீங்க மாட்டுக்கு? தீவனம் சுகுணா தீவனம் தானே கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் தீவனம். ஒரிஜினல் தீவனம். அதுல என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும்? அதுல வந்துட்டு கால்சியம் இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. அதுக்குள்ளே அந்த தீவனம் போடும்போது நம்ம கால்சியமே போட தேவையில்ல. மாடு நல்லா இருக்கும் அப்படிதானே? கறவை நல்லா இருக்குமா? கறவை நல்லா வரும். நல்ல கறவை. ஃபேட்லாம் நல்லா இருக்குமா? ஃபேட்டும் நல்லா வரும். சரிங்க. இங்க அருள் டெய்ரி ஃபார்ம் வந்தீங்க. ஆமாங்க. எவ்வளவு மாடு இங்க இருந்துச்சுங்க? இங்க ஒரு 30-40 மாடு இருக்குங்க. இருந்துச்சு. எல்லா மாடு, மத்த மாடுலாம் எப்படி இருக்கு? எல்லா மாடுமே நல்லா இருக்கு. அதுல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால எடுத்துக்கிட்டேன். இது நீங்க செலக்ஷன் பண்ணலாம், அவங்க செலக்ஷன் பண்ணலாம்? இல்ல, என்னோட செலக்ஷன். இது உங்களோட செலக்ஷன் தான். சரி, குணம்லாம் நீங்க பாத்தீங்களா? பாத்தேன். மாடெல்லாம் பாக்குற நீங்களா இல்ல? நானும் பாப்பேன், ஹஸ்பண்டும் பாப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பாக்கீங்க.
மாடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையா உண்மையை சொல்லுங்க. உண்மையாலுமே லாபம் இருக்குண்ணா. லாபம் இருக்குண்ணா. எப்படி மாடு தான் நமக்கு லாபம்? அதாவது மாட்டை வந்து நம்ம பராமரிக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நல்லா அதுக்கான நல்லா தீனி கொடுக்கணும். கொடுத்து அதை நல்லா ரெஸ்ட்லயே இருக்கணும். எனி டைம் தீனி போட்டுட்டே இருக்க கூடாது. அதுக்கு 10 மணி வரைக்கும் தான் டைம். 10 மணிக்குள்ள எல்லாமே அதை தீனி போட்டு சாப்பிட்டு படுத்துக்கணும். திரும்ப சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேலதான் கொஞ்சம் வைக்க போட்டு அதுக்கப்புறம் தொட்டி வச்சு பால் கறப்போம். அப்புறம் திரும்ப ஒரு 7:30 மேலதான் தீனி போடுவோம். தீனி போட்டு சாப்பிட்டு படுத்துக்கும். அப்பதான் கறவை இருக்கும். சும்மா மாடை எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஆமா, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே ஓகே. நல்லா படுத்துக்கணும். நல்லா அது தண்ணி குடிக்கணும். தண்ணி நல்லா மெயினா தண்ணி அதிகமா குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அந்த அளவுக்கு தான் கறவை வரும். தண்ணி வந்து பக்கத்துல வச்சிருப்பீங்களோ? இல்லங்கண்ணா, ஒரு 10 மணிக்குள்ள காமிச்சு வெயில்ல கட்டக்கூடாது. நெவுல எடுத்து கட்டிடணும் தண்ணி குடிச்சு. அப்புறம் மதியம் ஒரு மணி வாக்குல திரும்ப தண்ணி காட்டணும். அப்படி காட்டினாலே நமக்கு வந்து ஆமா நல்லா லாபம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க, ஓகே ஓகே. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணா உங்க பேர் என்ன? கோவிந்தன். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து மத்தூர்ல இருந்து வரோம். மத்தூர்ல இருந்து வரீங்க? ஆமா. சரி, எத்தனை கிலோமீட்டர் வரணும் அங்க இருந்து? 180 கிலோமீட்டர். 150. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வரீங்க? இதோட ஒரு 4 டைம் வந்திருக்கிறோம். 4வது டைம். எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்? ஒரு 5-6 மாடு வாங்கிருக்கோம். 6 மாடு வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? வரும்போது ஒரு மாடு வாங்கலாம்னு வந்தோம். ஆனா 2 மாடு வாங்கிருக்கீங்க. வாங்கணும், அப்புறம் 2 மாடு வாங்கணும். இப்ப 2 மாடு வாங்கிருக்கோம். 2 மாடு வாங்கிருக்கீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. ரெண்டுமே ஹெவி சைஸ் மாடு தான் வாங்கிருக்கீங்க. நல்லா இருக்கு. பெரிய மாடு வாங்கினா வந்தீங்களோ? ஆமா. சரி, வாங்கிட்டு போன மாடுகள் கறவை எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளவு கறவை சொன்னாங்க? 20 சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சுன்னா? 22 கறக்குது. 22 கறக்குது. ஓகேண்ணா. இப்ப 2 மாடு வாங்கிருக்கீங்க. 2 கண்ணு மாடுகளா சென மாடுங்களா? ஒன்னு சென மாடு, ஒன்னு கண்ணு மாடு. எது சென மாடுனா? இது சென மாடு, இது கண்ணு மாடு. ஓ, இது சென மாடு. ஆமா. இது நல்ல மோடி டைப்ல உள்ள மாடு. ஆமா. இது கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணா? 20 சொல்லிருக்காங்க. 20 சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவுனா இருக்கும்? போய் கறந்து பார்த்தா தான் தெரியும். 20 வருமா? அதுக்கு மேல வருமா? வரும்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில வாங்கிருக்கிறோம். வரும்னு சொல்ல நம்பிக்கையில வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி, இது கண்ணு மாடை பத்தி சொல்லுங்க. இது என்ன கண்ணுனா? பொட்டக்கண்ணு. பெட்டைக்கண்ணு. அதிர்ஷ்டம். ஆமா, பொட்டக்கண்ணு. கிளம்புமா அதிர்ஷ்டம். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனதும் பொட்டக்கண்ணு தான் போட்டுச்சு. பெட்டைக்கண்ணு தான் போட்டுருக்கு. இன்னைக்கு பெட்டைக்கண்ணு தான். ஆமா. அதிர்ஷ்டமா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? 20-25 சொல்லிருக்காங்க. எவ்வளவு இருக்குன்னு உங்க கணிப்பு? வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கு. ஓகேண்ணா. நம்ம மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கறவை இருக்குண்ணா? அதை சொல்லுங்க. இது என்ன தீவனம்? மக்காசோளமா போடுங்க. நல்ல பால் கறக்கும். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. இங்க எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? எங்களுதான். இங்க 30 மாடு மேல. ஓகே. பாக்குற 3 மாடு பாத்தீங்கன்னா ஹெவி சைஸ்ல பிரம்மாண்டமான மாடுனா. அதுல ஒவ்வொரு மாடா பாக்கலாம்னா, இப்ப ஃபர்ஸ்டா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில ஹெவி சைஸ் மாடு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. செவல செம்புத்து வெள்ள 3 கலர் மிக்சிங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் கண்ணு கிடையாரி கண்ணு போட்டிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கரை வரணும். சீம்பால் காலில் ஒரு 6 லிட்டர் பால் பீஸ் இருந்தது. இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. இது அடுத்தா பாக்குற பாத்தீங்கன்னா HFல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறன்னு கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. நல்ல ஹெவி சைஸ் மாடு. எலும்பானத்துல நல்லா உயரக்கூடிய மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். அடுத்தா பாக்குறது ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸ் மாடு. 2 வேலை 25-27 லிட்டர் கறன்னு கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. இப்ப பாக்குற 3 மாடு பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு. கலர் தான் டிஃப்ரெண்டான கலரு. ஹெவி சைஸ் மாடு சின்ன கொம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற 3 மாடும் பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் பிரீடான மாடு. நான் 3 மாடுமே ஃபர்ஸ்டா பாக்குற பாத்தீங்கன்னா செவலையில செம்புத்த நல்ல வெயிட் மாடு. இந்த மாடு கண்டு போறது 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல நெய் கட்டுமா, நல்ல வெயிட் மாடு, நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. 2 வேலை நேரம் 10 கறவை கண்டு போறது 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகணும். அடுத்தா பாக்குறது ஆல் பிளாக் டைப். இந்த மாதிரி ரெடி கரைக்கு இருக்கு. நான் போனே கறக்கலாம். இந்த மாதிரி நேத்து காலையில தான் கண்ணு போட்டுருக்கு. 2 வேலை 20 லிட்டர் கறவை நல்லா பராமரிப்பான 22-23 ஈஸியா கறக்கூடிய மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்தா போறது செவலையில செம்புத்து நேரம் 10 கறக்கூடிய மாதிரி நல்ல ரெட்டோரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 நாள் நல்ல எலும்போ நல்ல பை செட்ல அமைஞ்சிருக்கு. 3 மாடு பாத்தீங்கன்னா சராசரி கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 லிட்டர் கறவை தாராளமா ஊத்தலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டவங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற 3 மாடு பாத்தீங்கன்னா 3மே ஜெர்சில பிரீட் மாடு. 3 மாடுமே பிறவி மொட்டை டைப்பு. ஒரு மாடு பாத்தீங்கன்னா செவல செம்புத்து, ஒரு மாடு செவல வெள்ளை, ஒரு மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்பு. 3 மாடு ஃபார்ம் டைப் காரம் வாங்கிட்டு போகலாம். வீட்டு ஸ்டாப்பரும் வாங்கிட்டு போகலாம். 3 மாடு கறவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடு 20 லிட்டருக்கு மேலதான் கறவக்கூடிய மாடு. ஒவ்வொரு மாடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் மாடு செவல செம்புத்துல மோட்டி டைப்பான மாடு. கண்ணு மாடு நேத்து தான் கண்ணு போட்டிருக்கு. நல்ல கறவை நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. 20 லிட்டருக்கு மேலதான் கறவை. நம்ம 20 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த பார்த்து செவல வலையில மோடி டைப்பான மாடு. அது மாதிரி கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு 22 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. கறவை 2 நேரம் 10 மேலதான் கறவை. நல்ல பிரீடு மாடு. அடுத்த பார்த்து ஆல் பிளாக் டைப் நல்ல மோடி டைப்பான மாடு. இந்த மாதிரி 2 வேலை 25 லிட்டர் கறவை வருனாங்க. நம்ம 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்.
மூணுமே கம்மியா வச்சுனாலும் நேரம் 10 கறவை பயப்படுத்தல. ஹெவி சைஸ் மாடு மீடியம் சைஸால உடம்பு காட்டுறது நல்ல மடி செட்ல பெரிய மாடு என்ன மடி செட் இருக்குமோ அந்த மாதிரி மடி செட்ல இந்த மாடு அமைஞ்சிருக்கு. 3 மாடு பாத்தீங்கன்னா மடி செட் ஒரே மாதிரி தான் இருக்கும். காம்பு வரிசை ஒரு மாடு ரோஸ் காம்பு, மீதி 2 மாடு கருங்காமல் அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க கடம்பூருங்கண்ணா, ஆத்தூர் தாலுகா. ஆத்தூர்ல இருந்து வரீங்க? ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. எத்தனை மாடு நீங்க வாங்கிருக்கீங்கண்ணா? நாங்க பட்டியல 5 மாடு இருக்குங்கண்ணா. இதோட 6வது மாடுங்கண்ணா. 6வது மாடு. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? நாங்க வாங்குறப்ப வந்து ஒரு 10 மாடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில வந்தோம். சரிங்கண்ணா. மாடு இருக்கு. சரி, இன்னைக்கு நிலவரம் எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போனோம்னா ஒரு கண்ணெரிச்சலா இருக்கும். சரிங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போய் சேர்த்துக்கலாம். டெய்லி ஒண்ணு வாரத்துக்கு ஒண்ணு எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. சரி, ஓகே ஓகே. பண்ணை எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளான்ல இருக்கீங்கண்ணா? பண்ணை வைக்கலாம்னு இருக்கோம். ஒரு 100-150 மாடு பக்கமா வைக்கலாம். அவ்வளவு மாடு வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கண்ணா? ஆமாங்க. சரி, ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க? யூடியூப் பார்த்து வந்தாங்கண்ணா. யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. மாடு எப்படின்னா இருக்கு? வீடியோல நல்லா இருக்குங்கண்ணா. நேர்ல வீடியோவோட நேர்ல நல்லா மாடு இருக்குங்கண்ணா. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கு. சரி, ஓகே. குணம்லாம் எப்படி இருக்கு இந்த மாடு? அதான் சாதுவா இருக்குங்கண்ணா. சாதுவா. எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்க? 10 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. எவ்வளவு இருக்கும் உங்க கணிப்பு? எங்க கணிப்பு ஒரு சொல்றதோட அதிகமா தான் வரும்னு நினைக்கிறேன். மடி போய் இருக்கிறத பத்து மடி. வேற பண்ணைக்கு போயிருக்கீங்கண்ணா? வேற பைக்கு இன்னும் போகலைங்கண்ணா. அதுல நான் பண்ண யூடியூப்ல பார்த்ததோட அதனால நேரம் வந்து பாத்துட்டு நம்ம வேற இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு நேரம் இங்க வந்தாச்சு. இன்னும் போக தேவையில்லை. ஆமாங்கண்ணா. இங்க எல்லாமே பெஸ்டா இருக்குண்ணா மாடு. ஆமாங்கண்ணா. சரி, ஓகே ஓகேண்ணா. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லைங்கண்ணா? இருக்குங்கண்ணா, லாபம் இருக்குங்க. லாபம். என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கறவை இருக்குண்ணா? நம்ம ஒரிஜினல் தீவனம் தாங்க கொடுக்கறது. என்ன தீவனம்? இது சுகுணான்னு சொல்லி சுகுணான் தீவனம் இருக்குண்ணா. ஆமாங்க. அதுல நல்லா கறவை வருது. அது கறவை வருதுங்கண்ணா. பச்சை 2 கிலோ போட்டா நல்ல கறவை வருது. கறவை வருதுங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. எப்படி பேசுறாங்க இங்க? என்ன எப்படி பேசுறாங்க இந்த பண்ணையில? நல்லா நீட்டா பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. குணமா பேசுறாங்க. எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இங்க எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்க ஒரு 30-40 மாடு இருக்க மாட்டேங்குதுங்க. 40 மாடு இருக்கும். ஆமா. இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை வாங்கிருக்கீங்க? ஆமாங்க. சரி, ஓகேண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா 3 மாடுமே ஜெர்சி மாடுனா. இப்ப ஃபர்ஸ்டா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பிஸ்கட்ல வெள்ளை கலர் கலந்த மாதிரி இருக்கும். ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு, கொம்பு டைப்ல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 3 மாடுமே அருமையா இருக்கும். நல்ல பை வைக்க எனக்கு கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. 22-23 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. அடுத்தா பாக்குறது செவலையில 6 பல்லு கிட்டேரி 2 வாரம் நேரம் 10 கறவை கண்ணு போறதுக்கு 10 நாள் இருக்கு. அடுத்தா பாக்குறது பியூர் ரத்த செவலை ஜெர்சியில பிரீடு மாடு நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வாரம் 23 லிட்டர் கறவை வரும். 3 மாடுமே ஃபார்ம் டைப் வரலாம் வாங்கிட்டு போலாம். இல்ல வீட்டு யூஸ் தேவைப்படுறாங்க. 1 மாடு இருந்தாலும் முறையான மாடு நினைக்கிறேன், தாராளமா கால் பண்ணலாம். மாடு எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 3மே நடையில வரும் பாருங்க. மாடு பார்க்க அழகா இருக்கும். நடையிலே அறிவான கறவை நல்ல கறவை வரக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பா. நேரம் 10 மேலதான் 3 மாடுமே கறவை வரும். மாடு நடையில வரும் பாருங்க. ஒரு மாடு. ஓகே. நான் பாக்குற 3 மாடு பாத்தீங்கன்னா 3மே 1 மாடு HF, 2 மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுனா. இப்ப ஃபர்ஸ்டா வரும்போது ஜெர்சியில பிரீடு மாடு நல்ல வெள்ளை கொம்பு, சின்ன சின்ன கொம்பு, 6 பல்லு 2 வாரம் நேரம் 10 கறவை ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. அடுத்தா பார்த்து செவலை வெள்ளை செம்பூத்து நல்ல ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. நேரம் 10 கறக்கூடிய மாதிரி 2 மாடு வல்லு கடமுளப்பா இருக்கு. ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடுனா. அடுத்தா பார்த்து இந்த மாடு செவலை செம்பூத்து ஜெர்சியில் நல்ல கிராஸ் டைப், நல்ல ஹெவி சைஸ், நல்ல ரோஸ் காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சு 25 லிட்டர் கறவை வரணும். 3மே ஹெவி சைஸ் மாடு. ஃபார்ம் டைப் ஈஸியா வாங்கிட்டு போலாம். தேவைப்படுற கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். 3 மாடுமே நடையில வர்றோம் பாருங்க. 3 மாடு வயசு பாத்தீங்கன்னா 1 மாடு 6 பல்லு, 2 மாடு கடமளப்பு. சுழி தப்பு இதை விட 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம். கிளைமேட் ஆப்ஷன் பார்த்தா எல்லாம் நல்லா செட் ஆகக்கூடிய மாடுனா. மாடு நடையில வரும் பாருங்க. மாடு பாத்தீங்கன்னா செவலையில ஜெர்சியில சிந்து கிராஸ் ஆன மாடுனா. அது வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். மாட்டை பார்த்தா தெரியல, காட்டு மேய்ச்சல் மாடு தான். இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நாள்ல ஒரு 15 நாள் டைம் எடுத்து. ரோஸ் காம்புல அரட்டிக்கு ஒரு காம்பரிசில அமைஞ்சிருக்கு. சுள்ளி தப்பு எதுவும் கிடையாது. தெளிவான மாடு. ஜெர்சியில செவலையில கிராஸ் டைப்ல மாடு நினைக்க தாராளமா மாடு எடுத்துக்கலாம். சுழி நெத்தி சுழி ஒரு சுழி, முதுகு சுழி ஒன்று, வேற சுழி கிடையாது. நல்லா இந்த பை செட் வைக்கும். வயசு 6 பல்லு 2 மடி ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா மாடிப்பாதி மாடு பாதி நிக்கும். தலையத்துல 2 வாரம் 17-18 கறந்த மாடு. இந்த நல்லா பராமரிப்பான. நேரம் 10 அடிக்கும். பராமரிப்பு கம்மியா தான். 2 வேலையும் 8, 7, 15 பயப்பட தேவையில்ல. சிந்து கிராஸ் ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு மேலதான் வரும். கிளைமேட் செட் ஆகுறது. ஹில்ஸ் ஏரியாக்காரங்க அறிவா மேடு பல்ல ஏற பிடிக்க எல்லாத்தையும் சௌரியமான மாடு. நல்ல மடியில பாருங்க. ஃபுல்லாவே ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல சுருக்கு இருக்கு. நல்ல சுருக்கு இருக்குன்னா 10 நாள் 15 நாள் ஆகணும். தேவைப்படும் கால் பண்ணா மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குறேன் பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவல 6 பல்லு 2 ஜெர்சியில கிராஸ் பிரீடான மாடு. இது 6 பல்லு நல்ல வெயிட், நல்ல மடி செட்டு, நல்ல ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. தலையத்துல 2 வேலையும் 17-18 கறந்த மாடு. இந்த போக நல்லா பராமரிப்பா. நேரம் 10 ஈஸியா கறக்கு. கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் ஆகும். நல்ல ரோஸ் காம்பு
அரட்டிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. சுழி தொப்பு எதுவும் கிடையாது. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஒரு மாடு இருந்தாலும் 2 வேலையும் ஒரு நேரம் 10 பத்து கறவை தாராளமா வாங்கிட்டு போங்க. இள வயசு மண் 6 பல்லு தான். இன்னும் 10 வருஷம் வச்சுல நான் அடுத்த போது இன்னும் மாடு என்ன கண்டிச்சு என்ன மாடு உயரம் நீள பாலத்துல வரும். நல்லா வெள்ளை கொம்புல அருமையான கட்டேரு. லேடிஸ் குழந்தை யாரும் பால் பீஸ் பிடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. முட்டாது உதைக்காது சாயமா இருக்கும். அதுக்கு மேல வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறவட்டிக்கணும். நல்லா பராமரிப்புனா 20 நாள் நேரம் 10 பதில ஈஸியா இருக்கும். கறவைக்கு மிஷின் கறவையும் போடலாம், கை கறவை மிஷின் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி சேர்னா 10 நாளா இன்னும் ஃபுல்லா மடி எடுத்து கண்டு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமானதுல நீர் காட்டுறோம் பாருங்க. குணமானதுல தங்கமான மாடு. நல்லா மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்லா மடிக்குது. நல்ல காம்பரிசில அருமையான காம்பரிசி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்லா வெள்ளை கொம்புல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். செவலையில எலும்பு கணத்துல இந்த மாதிரி மாடு கிடைக்காது. நல்ல ஹெவி சைஸ் மாடு, நல்ல மடி செட்டு. 2 வேலை தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த போது நல்லா பராமரிப்புனா 25ல ஈஸியா இருக்கும். காம்பு 4 காம்புல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கறவை கை கறவை எதுக்கும் பயப்பட தேவையில்ல. பால் தார பாத்தீங்கன்னா அடி பூரா வெறும் பால் தார. 2 பக்கம் ஒரே மாதிரி பீஸ் பைப்புமா இருக்கும் பால் தார. நல்ல உடச்சல் மாதிரி நல்லா கறக்கணும். கம்மியா நேரம் 10 பத்து கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா நைஸ் சொல்ல செவலையில இந்த மாதிரி மாடு ஹெவி சைஸ்ல கிடைக்காது. தொட்டு தீனி சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு ஒரு மாடு தான் முறையான மாடு. 2 நல்லா பராமரிப்புனா 25 ஈஸியா அடிக்கும். நல்லா ரெட்டரி மடி சைடுல கண்ணு போறது 1 வாரம் டபுள் மாடு மடி எடுத்து கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா தோல் லூஸ் எழுத்து காட்டுற மாதிரி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நரம்போட எப்படி இருக்குன்னா நல்ல நரம்போட நல்ல மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் மாதிரி மடி வைக்கும். 2 வேலை 25ல அசால்ட்டா கறக்கூடிய மண் அது. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செம்பூத்து கருப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒட்டசல் மாடு, நல்ல எலும்பு கணம், முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். நல்ல பேக் வெயிட்ல ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. காம்பு கருங்காம்பு. கண்ணு போறதுக்கு 10 நாள் 15 நாள் ஆகும். காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. நல்லா ஃபுல்லா மடிட்டு தான் கண்ணு போடும். தலையத்துல 2 வேலை நேரம் 10 பத்து கறந்த மாடு. இந்த பக்கம் கண்ணு 22 23 லிட்டர் கறவை வரும். 20 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல ஒட்டசல் மாடு, நல்ல பால் தார. 2 பக்கம் ஒரே மாதிரி நல்லா பால் தார. கறவைக்கு அருமையா இருக்கும். மிஷின் கறவையும் போடலாம், கை கறவையும் பிசிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல எலும்பு கணத்துல ஒரு மாடு இந்த மாதிரி இருந்தாலும் போதும். நல்லா கறக்க ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாடு. அதெல்லாம் சுழி தப்பு எதுவும் கிடையாது. நல்லா தோல் லூஸ் இழுத்து காட்டுற மடி ஃபுல்லா மாடு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. மடி பாதி மாடு பாதி வைக்கும். நல்ல அருமையா இருக்குண்ணா. தூரி நல்லா இருக்கும். காம்பு நல்லா இருக்கும். பீசத்துக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் பாரு. தோல் லூஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த மடி பூரா வெளியே வச்சுன்னா மாடு பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில ஜெர்சியில பிரீடு ஒரிஜினல் பிரீடு. நல்ல கிளி கொம்பு மாடு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியில இருக்கணும். நல்ல குறுங்காலு, நல்ல எலும்புகள், ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி. மாடு என்ன வெயிட் இருக்குன்னா நல்ல வெயிட். நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. 2 வேலை தலையத்துல 23 லிட்டர் கறந்ததுனால இந்த போது நல்லா பராமரிப்பா. நீ காலையில 13 சாயந்தரம் 25 லிட்டர் ஈஸியா இருக்கும். சுழி தொப்பு எதுவும் கிடையாது. ஒரு மாடு இருந்தா அந்த மாதிரி முறையான மாடு வச்சிருக்கணும். கட்டத்துல ஒரு மாடு இருந்தாலும் நேரம் 10 லிட்டர் கேன்ல ஒவ்வொரு கேன் எடுத்து போகணும். அப்படி மாடு நல்ல ரோஸ் காம்பு, நல்ல சதுர மடி. முன்மாடியும் பின்மாடியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சதுர மடி செட் இருக்கு. அடி வயதுல பிளட் அரை வரைக்கும் மடி தான் கண்ணு போடும். 6 பல்லு 2வது கண்ணு. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். எண்ணெய் விட்டா எண்ணெய் மாடு மொழு நல்லா எலும்பு நீர் யானை மாதிரி தானே இருக்கும். கால் தான் குறுங்கால உடம்பு கண்டதால நல்ல உடம்பு. கறவையும் 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கும். செவலையில இந்த மாதிரி மடி செட்ல மாடு கிடைக்காதுங்க பாருங்க. நல்ல சதுர மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. 4 காம்புல ரோஸ் காம்பு. இன்னும் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வாரம் எப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டு போட்டுரும். நல்ல பை வைக்கும். 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா எலும்பு கணத்துல நகன்னு நல்லா உடம்பு கணம். நீர் யானை மாதிரிதான் இருக்கும். ஒரு ஆல் பிளாக் நல்ல உடம்பு ரெட்டை முதல் நல்லா முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். நல்ல கருங்காம்பு சதுர மடின்னு கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. நேரம் 10 பத்து கறக்கூடிய மாடு. கறவை கம்மியாச்சாலும் 9 18 கறவை பயப்படுத்தாவல்ல. சுழி தப்பு நல்ல வெள்ளை கொம்பு, நல்ல ரெட்டை முதல் தரமான கிட்டேரி. நல்லா பராமரிப்பு பண்றவங்கள்ட்ட 22 23 ஈஸியா இருக்கும். பராமரிப்பு கம்மியா தான் நேரம் 10 பத்து கறவை பிரச்சனை அனுப்பு கிடையாது. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். இன்னைக்கு அழிக்கக்கூடிய பொருள் கிடையாது. இன்னும் வளரும். இன்னும் மாடு இன்னும் அடுத்த போது மாடு என்ன தயாராகும். பல்லு 6 பல்லு தான். நல்ல கருங்காம மிஷின் கறவை கை கறவை எதுக்கும் பிரச்சனை இல்ல. லேடிஸ் குழந்தைங்க யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். முட்டாது உதைக்காது சாயம் மாதிரி இருக்கும். நல்ல குண மனசுல நீவி காட்டுறோம் பாருங்க. குணத்தை காட்டுங்க.
தோல் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 20 நாள் நம்ம மடி சரியான மடி எடுத்து மடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. மடி ஃபுல்லா மாடு பாக்குறதுக்கு பவரா இருக்கணும். ஓகே பிரதர். ஓகே. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல ஹெவி சைஸ் மாடு, நல்ல கிளி கொம்பு டைப்ல பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸ் மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஏன் ஹைட் இருக்கும். ஓகே. நல்ல ரெட்டை முதுவை, நல்ல எலும்பு கணத்துல, நல்ல மடி செட்டு சதர மட்டி வைக்கும். ஓகே. இன்னும் கண்ணு போறது இந்த மாடு 20 நாள் டைம் இருக்கு சொல்லியேதான் கொடுத்தாங்க. 2 வேளையும் தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போனா 25 லிட்டருக்கு மேலதான் கறவு வரும். மட்டி வைக்கும் பாத்தீங்கன்னா மாடு பார்த்தா மிரண்டு போய் தான் நிக்கணும். அப்படி மட்டி நம்ம லோக்கல் மாடு தலையத்துல மட்டி சரியான மட்டி வச்சிருந்துச்சு. ஓகே பிரதர். நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. நல்லா பராமரிப்போனா 27 28 சொன்ன மாதிரி கறக்கணும். அது நல்ல பால் தார, அடிவயிறு பூரா வெறும் பால் தாரதான். நல்ல நீளமான காம்பு வேற என்ன பிரதர்? நல்ல நீளமான காம்பு, நல்ல வெயிட் மண்ணா. ஏன் ஒரு ஆள் இந்த இடம் அந்த பத்தி தெரியாது. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு. நல்ல பேக் வெயிட் பின் கணத்து பாருங்க, ஒரு மலமே இருக்கும். ஓகே. நல்ல தோல் லூசுனா எழுத்து காட்டுற பாருங்க. மடி வச்சா மடி பாதி நிக்கும். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க. தொட்டு தீனி சாப்பிடுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டு மேய்ச்சல் தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். நல்லா தோல் லூசு இழுத்து காட்டுற மாதிரி அவ்வளவு சுருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க பாருங்க. இந்த மடி வெளியே வந்து மாட்டோட கணக்கே வேற மாதிரி இருக்கணும். ஓகே. நல்ல காம்பு குணமான தங்கமான மாடு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். ஓகே. நான் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல கிளி கொம்பு, சின்ன கொம்பு. இந்த கொம்பு இது மேல வளராது. ஓகே. இந்த மாடு பாத்தீங்கன்னா வீடியோல பார்க்கும்போது சின்னதா தெரியும். நேர்ல வந்து மாட்டை பார்த்தா அசந்த போய் நிக்கணும். அப்படி உடம்பு கணத்துல மடி செட்ல சரியான மாடு ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. நல்ல ரெட்டை முது, நல்ல பேக் வெயிட்ல, நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இந்த மாடு கண்ணு போறது பாத்தீங்கன்னா 1 வாரம் டைம் இருக்கு. தலையத்துல 2 வேளை 25 லிட்டர் கறந்த மாடு. மாடு போய் தின்ன மாதிரி இருக்கும். நல்ல ரெட்டை முதல்ல 2 ஆளே ஏறி போடலாம். அந்த அளவுக்கு நல்லா முது அகலத்துல பின்கணத்துல மாடு அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. 2வது 6 பல்லு, 2 பக்கம் பால் பல் இருக்கு. நெத்தியில ஒரு சுழி, நடுமுதல் ஒரு சுழி தான். ஒரே ஆல் பிளாக் டைப். 25 லிட்டர் அசால்ட்டா அடிக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 25க்கு மேலதான் கரை வரும். 25 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து விடலாம், எந்த தப்பும் கிடையாது. பண்ணைக்கு சூப்பர் மாடு. ஃபார்ம் டைப்புக்கு தாராளமா பொருத்தமான மாடு. இல்ல வீட்டு யூஸ்க்கு நல்லா பொருத்தம் முறையா ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க 25 லிட்டர் கரை வரும்னு நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போலாம். நல்லா ரெட்டை வரி மடி செட்ல காம்பை விட மல்லி பூமா இருக்கும். தொட்டிங்கன்னா சல்லு பாடு. ஒரு மிஷின் கரை கை கரை எதுக்காக பிசிக்கல் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமானத்துல மாடு பாருங்க. இன்னும் தோல் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூஸ் இருக்கு. நல்ல ரெட்டை வரி மடி செட்ல காம்பு நல்ல ரோஸ் காம்பு. ஒரு அடிக்கு ஒரு காம்பு வச்சு அமைஞ்சிருக்கு. நல்ல ஊசி காம்பு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப், பிறவி மொட்டை மாடு. பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் தான். மடி செட்டு பாத்தீங்கன்னா மிரண்டு போய்தான் நிக்க. நல்ல மடி செட், ரெட்டை மடி செட்ல நல்ல கருங்காம்பு, சரியான மடி செட்டு. தலையத்துல 22 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பு 25 ரூபா வரும். நாம சொல்லி கொடுக்குற கறவை பாத்தீங்கன்னா 2 வேளை நேரம் 10 சொல்லி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குறுங்கால் டைப்பு, நல்ல எலும்பு கணம் மாடு. நல்ல அகலத்துல உடம்பு கணத்துல அருமையான மாடு. தொட்டி தீனி சாப்பிடறதுக்கு மண்ணை. மடி செட்டு பாத்தீங்கன்னா பெரிய மாட்டுக்கு இருக்கிற மடி செட் இருக்கும். 2 லட்சம் போட்டவங்கன்னா இந்த மாதிரி மடி செட்டு காம்போசில மாடு உட்காராது. நல்ல மடி செட், நல்ல பால் தர, அருமையான தர. 2 பக்கமும் ஒரே மாதிரி பால் தர. கருங்காம்பு ஒரு இழுப்பு 100 மில்லி பால் சாதாரணமா கறக்கூடிய மாடு. நல்ல மாடு நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கும். இன்னும் 1 வாரம் நல்ல மடி, பயங்கரமான மடி செட் எடுத்து தான் கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல தோல் லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க. நல்ல தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா சாக்கு மாதிரி வெட்டுதான் கண்ணு போடும். நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். ஜெர்சில பிரீடு மாடு நல்ல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ல வெள்ளை. நல்ல மாடு நெட்டு நீளத்துல அருமையான கட்டேரி. நல்ல ஹைட்டு வெயிட்டான மாடுனா. கலர் பாத்தீங்கன்னா செவல நல்ல உடம்பு கணம். நல்ல சதுர மாடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. எல்லாரும் எல்லாத்துக்கு பிடிக்கூடிய கலர். மாடு அழகுல அருமையான மாடு. 6 பல்லு 2வது கட்டேரி. நல்ல ரோஸ் காம்பு, நெல் நிலமான காம்பு. மிஷின் கரோ கை கரோ இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 வேளையும் தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த நல்லா பராமரிப்புனா 25ல ஈஸியா அடிக்கும். மடி நல்ல சதுர மடி வைக்கும். தொங்கு மடி வைக்கும். நல்ல சதுர மடி வைக்கும். முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி எடுத்து கண்ணு போடும். பால் தர மாடு. நல்ல எலும்பு கணம், உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. வீட்டு யூஸ்க்கு தேவைப்படுறோம் வாங்கிட்டு போகலாம். இல்ல ஃபார்ம் டைப் தேவைப்படுறோம் வாங்கிட்டு போகலாம். கறவைக்கு தண்ணி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. நல்ல தோல் லூசா எழுத்து காட்டுற பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்குது. நல்ல மட்டி வைக்கும். கறவைக்கு அருமையா இருக்கு. இந்த மாதிரி மாடுல கண்ணு தேவையில்ல. கை கறவை கறந்துலாம். கண்ணு காலக்காலம் கண்ணுட்டி கொடுத்துடலாம். கை கறவை கறந்துலாம். பிரீடு பொறுத்த வரைக்கும் முட்டை தெரியாது, உதவி தெரியாது. சுழி தப்பு எதுவும் கிடையாது. லூஸ் லூஸ் இருக்கு பாருங்க. மட்டி எப்படி இருக்குன்னா நல்ல சதுர மட்டி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். மட்டி எப்படி இருக்கு, காம்பு சூப்பரா இருக்கு. ரோஸ் காம்பு 15 நாள் மட்டி சரியான மடி வைக்கும். மட்டி மாடு பக்கத்துக்கு ஆசையா இருக்குண்ணா. ஓகேண்ணா.
பாக்குற கிடையாது பாத்தீங்கன்னா 4 பல்லு செவலையில செம்பூத்து இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். சின்ன சின்ன கொம்பு. இந்த மாட்டோட பிரீடும் பாத்தீங்கன்னா ஜெர்சியும் சாகிவாலும் மிக்ஸ் ஆன மாடு. சின்ன சின்ன கொம்பு, இந்த கொம்பு இதுக்கு மேல வளராது. 4 பல்லு தான், என்ன 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். இன்னும் அடுத்து 6 பல்லு கடம்பட பரவாயில்ல. மாடு இன்னும் ஹெவியா வரும். நல்ல கருங்காம்பு. நல்ல கருங்காம்பு. இப்பயே மாடு ஓவர் சைஸ்ல இருக்குது. கிராஸ் டைப்னா நல்லா தொப்புள் கொடி இறக்கமான காம்பு மாடு. நல்லா 4 காம்பு, நல்லா கருங்காம்பு. தலையத்திலே கறவை இந்த போகாம எதை பண்ணா ஒரு 9-18 கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா பராமரிப்பா. நேரம் 10 வரும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 9-18 கறவை, அது குறையாது. தலையீத்து கிடையாது. 4 பல்லு. நல்ல குணமான மாடு. ஃபேட் டெஸ்ட்லாம் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஓகே பிரதர். வீட்டு யூஸ்க்கு பால் வீட்டுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறோம், தாராளமா மாடு எடுத்துட்டு போலாம். எஸ்னஃபேட் நல்லா இருக்கும். நல்ல ஊசி காம்பு. எஸ்னஃபேட்டுக்கு அருமையா நோய் நல்லா தாங்கக்கூடிய மாடு. நல்ல ஊசி காம்பு பிரதர். காம்பு நல்ல குணமானம். காம்பு அருமையான காம்பு. நல்ல மட்டி வைக்கும். 9-18 கறவை பயப்பட தேவையில்ல. ஓகே. தலையீத்து கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கே நாளைக்கு பொருள் கிடையாது. தேவைப்படுறோம் கால் போட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்.